டேய் என்னாச்சுடா? அந்த கணக்கு போட்டு அட்வான்ஸ் கேட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு கவி. பைத்தியம். ஏதாச்சும் ஆத்திர அவசரத்துக்கு வாங்குறதுக்கு பேர் தான் அட்வான்ஸ். நீ வேலை பார்த்த காசை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாங்குறதுக்கு பேர் அட்வான்ஸ் இல்ல. நீ ஈஸியாக சொல்கிற, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்? ஏதான்னு சொல்ல கவி. எதையாச்சும் சொல்லுடா. இங்கே வாங்குற சம்பளம் பத்தலைன்னு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஏய் பிசினஸா? சூப்பர்ரா. என்ன பிசினஸ்? ஏய் என்னை முழுசா சொல்லோடு. சரி சொல்லு. நான் வாங்குற சம்பளம் பத்தலைன்னு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசித்தேன். ஆனால் பண்ணல. சி தூ. இப்படி தான் கவி என் வீட்லேயும் துப்புனாங்க. பின்ன துப்பாம உனக்கு என்ன ஆரத்தி எடுப்பாங்க? சரி சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? அதான் சொன்னேனே, வாங்குற சம்பளம் பத்தலை, சின்னதாக ஒரு பிஸ்னஸ். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இவன்கிட்ட பேசினா நம்மளே பைத்தியமாக்கிடுவோம். என்ன தேடிட்டு இருக்கா? இந்த ஏரியால ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதோட அட்ரஸ் தான் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? நீ அங்க போனா உனக்கு பிசினஸ் ஐடியாலாம் கொடுப்பாங்க, அதுக்கு தான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் கவி. ஈவினிங் வந்து கூட்டிட்டு போக சொல்லு. சொல்றேன். ஐ ஜாலி. இன்னைக்கு நம்ம பிசினஸ் மேன் ஆக போறோம். பைத்தியம் ஆயிட்டோம் போல. இனிமே நம்ம தான். லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பவர்ட் பை ரித்துகுமார் தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.